உட்காருவோம். யோவான் சுவிசேஷத்தை நம்ம சில வாரங்களாக தியானித்து பிறகு யாத்திராகம புத்தகத்தை நாம் நிறைவு செய்தோம். இதற்கு முன்னாடி நாம் 34வது வசனம் முடிய நாம் தியானித்தோம். இன்றைக்கு 35வது வசனத்திலிருந்து 42வது வசனம் முடிய நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வேத பகுதியினுடைய தலைப்பு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய முதல் சீஷர்களும், ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பணியை ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலே அவர் இந்த முன்னதாக யோவான் ஸ்நானகன் அவரை அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிமுகப்படுத்தினார் என்றால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை அவன் அறிமுகப்படுத்தினான். இப்போ இந்த 35வது வசனத்திலிருந்து 42வது வசனம் முடி நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா? அதில் 35, 36 என்ன பார்க்கிறோம்? யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டி என்று மறுபடியும் அவரை குறித்து சாட்சி பகருவதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவன் சாட்சி பகர்ந்ததினால் அவனோடு கூட இருந்த 2 சீஷர்களில் 2 இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்றனர். அவன் சொன்ன அந்த சாட்சியினால் ஏற்பட்ட விளைவை நம்ம பார்க்கிறோம் 37வது வசனத்தில். அடுத்தது, தேடுதலை பற்றி கிறிஸ்துவினுடைய கேள்வியும் அதற்கு சீடர்களின் பதிலும் மற்றும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடனான ஐக்கியத்தையும் 38வது வசனம் 39வது வசனத்திலே பார்க்கிறோம். இப்போ இந்த 2 இயேசு கிறிஸ்துவோடு தங்கினதினாலே அந்திரேயாவின் வாழ்வில் வந்த விளைவை வசனம் 40 முதல் 42 வரை நாம் பார்க்கின்றோம். இவ்வளோதான் இந்த நம்ம வாசிக்க கேட்ட வசனத்தில் இவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது. அதற்கு மிஞ்சி வேறு எதுவுமே இல்லை. இப்போ அதை தான் நம்ம ஒரு சில நிமிடங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆக மேற்கண்ட இந்த வசனங்களை நம்ம வாசிக்கின்ற பொழுது காணப்படக்கூடிய ஒரு மைய சத்தியம், த சென்ட்ரல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மைய சத்தியம் என்னவென்றால், எப்படி சீஷர்கள் முதலாக ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள். அதை தான் நம்ம பார்க்கிறோம். முதல்ல அவங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு கொண்டிருந்தார். இப்போ இதே வேத பகுதிக்கு இணையான ஒரு வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வேத பகுதியும் அந்த வேத பகுதியும் இணைந்து செல்லக்கூடிய ஒன்று தான். ஆனால் நம்ம படிக்கின்ற பொழுது ஒரு சில முரண்பாடுகள் போன்று நமக்கு தோன்றும். அங்கே இயேசு கிறிஸ்து சீஷர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்போ அந்த இடத்துல மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? சீஷர்கள் ஊழியத்திற்கான அழைப்பை குறித்து பார்க்கிறோம். ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? சீஷர்கள் எப்படி ரட்சிக்கும் அனுபவத்தை கொண்டிருந்தார்கள். இப்போ புரியுதுங்களா? யோவான் எந்த கண்ணோட்டத்தில் எழுதுகிறார், மார்க்கு எந்த கண்ணோட்டத்தில் எழுதுகிறார்? இரண்டும் ஒன்றாக இருந்தாலும் வெவ்வேறு சிந்தனைகளோடு எழுதுகிறார்கள். அதனால தான் நமக்கு 4 சுவிசேஷம். சில இடங்களில் ஒரே மாதிரி இருக்கும்,
சில இடங்களில் நமக்கு முரண்பாடு தோன்றுறது போல தோன்றும், ஆனால் முரண்பாடு கிடையாது. ஆக யோவான் இந்த சீஷர்களின் அழைப்பை பற்றி பேசாமல் அவர்கள் முதலாவதாக, அதாவது அழைப்புக்கு முன்னாடி, அந்த ஊழிய பணிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த அழைப்பிலே அவர்களது ஆவிக்குரிய உறவை பற்றி பேசுகிறார். த ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப், அதை குறித்து யோவான் பேசுகிறார். ஆகவே கிறிஸ்துவனுடைய ரட்சிக்கப்பட்ட முதல் கிறிஸ்தவ சீஷர்களை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகின்றது. அதை தான் இந்த இடத்துல நம்ம படிக்கின்றோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால், இங்கே முதல்ல சீஷர்கள் எப்படி கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள் என்பதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் ஒரே மாதிரியான வழிமுறையில் வரவில்லை. வித்தியாசமான சூழ்நிலையிலும் பின்னணியிலும் வந்தார்கள். எதில்? ரட்சிக்கப்படுவதற்கு. இப்போ உங்களில் எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறீங்க, எல்லாரும் ஒரே மாதிரியே கிறிஸ்துவனிடத்தில் வரல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். ஆனால் ரட்சிப்பு, எப்படி ரட்சிக்கப்படுகிறோம் என்பதில் எவருக்கும் எந்த மாற்றம் இருக்காது. எல்லோரும் கிறிஸ்துவினாலே, பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? கிறிஸ்துவிடம் கொண்டு வரப்படுகிறோம் ஆவியானவரால். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அங்கே வரக்கூடிய அந்த இடத்திற்கு முன் அனுபவங்கள் எனக்கு வேறு, உங்களுக்கு வேறு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். ஆக வித்தியாசமான சூழ்நிலையிலே, வித்தியாசமான மனநிலையிலே கடவுள் ஜனங்களை தம் மண்டையில் கொண்டு வருகின்றார். இந்த இடத்துல 4 சீஷர்களை பார்க்கிறோம். முதல் 2 சீஷர்கள் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்டு கிறிஸ்துவிடம் வருகிறார்கள். அவன் சொன்னான் இல்லைங்களா? என்ன சொன்னான்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போ மறுபடியுமாக என்ன சொல்கிறான்? இதோ தேவாட்டுக்குட்டின்னு சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்டு இந்த யோவான் ஸ்நானகனுடைய 2 சீஷர்கள் இயேசுவின் சீஷர்களாக ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து யாரை பார்க்குறீங்க? சீமோன் பேதுரு ரட்சிக்கப்படுறார். சீமோன் பேதுரு எப்படி ரட்சிக்கப்பட்டார்? அவனுடைய சகோதரனால் கிறிஸ்துவிடம் வந்தவர். அவனுடைய சகோதரன் அந்திரேயா, அவனுடைய சகோதரனால் கிறிஸ்துவிடம் வந்தவர். இப்போ 3வது பிலிப்பை குறித்து பார்க்கிறோம். இவனுக்கு இயேசுவை பற்றி யாரும் சொல்லவில்லை. எந்த ஒரு விசுவாசியினுடைய உதவியும் இவனுக்கு கிடைக்கவில்லை. அவனது ஆத்மாவை குறித்து அல்லது அக்கறை கொள்பவர் யாரும் இல்லாத நிலை. 43வது வசனம் பாருங்க. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். டைரக்டாக யார் கூப்பிடுறது? இயேசுவே டைரக்டாக கூப்பிடுறார். இயேசுவே அவனை அழைக்கின்றார். இப்போ அந்திரேயாவுக்கு ஒரு விதமான அழைப்பு, பிலிப்புவுக்கு ஒரு விதமான அழைப்பு. இப்போ இப்படி ரட்சிக்கப்பட்ட பிலிப்புவால் நாத்தான்வேல் கிறிஸ்துவை கண்டுகொள்கிறார். பிலிப்பு நாத்தான்வேலிடம் கிறிஸ்துவை பற்றி சொல்லும் முன்பே கிறிஸ்து நாத்தான்வேலை பற்றி முழுமையாக அறிந்திருந்தார். நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வாசிங்கன்னா அந்த பகுதி உங்களுக்கு புரியும். அப்போ முதலாவது ரட்சிக்கப்பட்டவர் கிறிஸ்துவின் பிரசங்கத்தினால், யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தினால் கிறிஸ்துவை பற்றி. 4வதாக ரட்சிக்கப்பட்ட நபர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால், விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவித்து அந்த சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவிடம் வந்தவர்கள். 3வது சீசனில் பார்க்கிறோம், பிலிப்புவை பார்க்கிறோம். மனித கருவிகள் யாரும் செயல்படவில்லை, எதுவுமே இல்லை. பட் எம்ப்ளாய்ட் பை காட் ஃபுல்லி, முழுவதுமாக கடவுள் ஈடுபட்டார் பிலிப்பினுடைய ரட்சிப்பிலே. ஆக பாவிகளை ரட்சிக்க கடவுள் தமது பிரசங்கத்தை முதலாவது கருவியாக பயன்படுத்துகிறார். அதனால தான் சொல்கிறது,
பிரசங்கம் ரொம்ப அதிமுக்கியமாக ஆராதனையில் கொடுக்கப்பட வேண்டியது. ஆராதனை முழுசும் ரொம்ப முக்கியம்தான் நமக்கு, ஆரம்பம் முதல் முடியும் வரையிலும். அதில் ஒவ்வொரு பகுதியுமே கடவுளை மகிமைப்படுத்த வேண்டியதை யாத்திராமத்தில் படித்தோம், பல வாரங்களாக நம்ம இப்போ சிந்தித்தோம். அப்படி ஒவ்வொரு பகுதியிலும் முக்கியமானது போல கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் முக்கியம். ஏனென்று சொன்னால் மனிதர்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலம் அவருடைய இருதயத்திலும் அவருடைய மனசாட்சியிலும் கிரியை செய்து அவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வருகின்றார். கிறிஸ்துவிடம் வந்து அவர்களை பாவ மன்னிப்புக்கென்று வழி நடத்துகிறார். அவர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு காரணியாக அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலிருந்து இப்போ வரைக்கும் அல்லது இனிமேல் அவர் வருகின்ற வரைக்கும் அந்த பிரசங்கத்தை கடவுள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய மகிமையான வார்த்தையை கொண்டு ஜனங்கள் அவரிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக தான். இப்போ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய வார்த்தைக்கு அந்த பிரசங்கத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ உள்ளது படி அவர் கிரியை செய்வார். அவ்வளோதான். நான் யாருடைய மனசுலையும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான். எந்த பிரசங்கியாக இருந்தாலும் அப்படி தான். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அவருடைய வார்த்தையை கொண்டு ஜனங்களை ரட்சிக்கப்பட வேண்டும். ஆக அவருடையவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஆதியிலே ரட்சிக்கப்பட்ட 2 சீஷர்கள் இந்த சுவிசேஷ பணியை அவர்கள் செய்ததினால 2 பேர் ஆண்டவரிடத்தில் வந்தான். அப்படி அந்த சுவிசேஷ பணியை செய்த அந்த 2 பேரையும் கடவுள் கனம் பண்ணினார். ஏன்னா அவங்க போய் சொன்னாங்க, அவங்க கிறிஸ்துவிடம் வந்தார்கள். ஆக விசுவாசியினுடைய பொறுப்புத்துவத்தை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆக அவர்களுடைய ஆத்தும ஆதாய பணியை கடவுள் கனம் பண்ணினார். எவன் ஒருவன் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறானோ அவனை கடவுள் கனம் பண்ணுகிறார். இவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு நன்மையை செய்கிறீர்கள். காசு பணம் கிடையாது முக்கியம், அதைவிட மேன்மையான மகிமையான ஒரு ஆத்தும ஆதாய பணியை செய்கிறீர்கள். ஆக பிலிப்பு சீஷனுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை என்னன்னு சொன்னால், யாருமே அவனுக்கு போய் என்ன செய்யலை, சுவிசேஷத்தை சொல்லலை. கடவுளே அவனை ரட்சித்து கொண்டார். இதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் தான். இப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க, இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னால், பிரசங்கி செய்கிறவர்கள் தங்களுடைய பணியிலே அவர்கள் உண்மை இல்லாமல் இருந்தாலும், அல்லது விசுவாசிகள் அவர்களது பொறுப்புத்துவத்திலே அவர்கள் உண்மை இல்லாமல் இருந்தாலும், பாவிகளிடம் சென்று அவர்கள் கிறிஸ்துவிடம் வாங்க என்று விசுவாசிகள் அவர்கள் செய்ய வேண்டிய அந்த பணியை அவர்கள் செய்யாமல் போனாலும் நம்ம நினைச்சிடக்கூடாது கிறிஸ்து தோற்று போய்விட்டார், கிறிஸ்துவின் பணி அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கடவுள் அவரது வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம வேலையை நம்ம என்ன செய்யறதில்ல, செய்யலை. அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அரசாங்கம் மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரி, இதே அரசாங்கம் தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சுவிசேஷம் நின்று போயிடுமா? நிற்காது. ஆண்டவர் யாரை கொண்டு எப்படியோ செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவருடைய பணியை யாராலும் ஒருவராலும் இந்த உலகத்தில் அழிக்க முடியாது என்பதை வரலாற்றின் உண்மை, வரலாற்றுதோறும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த பகுதியிலே கடவுள் தமது சர்வ இறையாண்மையை கொண்டு அவர் டைரெக்டாக கூப்பிட்டார் பிலிப்பு. ஆனால் மற்றவர்களை அப்படி கூப்பிடல. விசுவாசிகள் சுவிசேஷத்தை சொல்லி அழைத்தார்கள். இப்படி பல நிலைகளில் நாம்
ஆதியிலே கிறிஸ்துவின் திருச்சபை உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட சீஷர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அப்படி பார்க்கின்ற பொழுது 2 விஷயங்களை நாம் இந்த பகுதியில் படிக்க இருக்கிறோம். இப்போ முதல்ல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை குறித்து தொடர்ச்சியாக சாட்சி கூறுவதினால் என்ன நன்மை உண்டாகிறது என்பதை இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே 29வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன் கிறிஸ்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அவர் சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே யாராவது ரட்சிக்கப்பட்டாங்களா? ஒரு சிலர் பாவிகள் ஆயக்காரர்கள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆனால் பெரும்பாலான யூதர்கள் மதவாதிகள் யாருமே எடுக்கலை. இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்கறது? அப்படிப்பட்ட மனநிலையோடு அவர்கள் காணப்பட்டார்கள். தேவாட்டுக்குட்டி என்று அவன் முதல் முறையாக பிரசங்கித்த பொழுது யோவான் ஸ்நானகனையோ அல்லது கிறிஸ்துவையோ யாரும் ஒருவரும் பின்பற்றவில்லை. ஒருவரும் அவருடைய பிரசங்கத்தை கேட்கவில்லை. இவர் என்ன சொல்லுகிறார் என்று சந்தேகங்களுக்காக அவரை விசாரிக்கவில்லை. அல்லது யாராவது விசுவாசித்தார்களா என்று இந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்படவில்லை. அவன் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். பிறகு மறுபடியுமாக அவன் இயேசு கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்திலே இதோ தேவாட்டுக்குட்டி என்று சொல்கின்றான். அப்ப மறுபடியுமாக சொன்ன பொழுதுதான் யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களிலே 2 பேர் என்ன செய்தார்கள், அவன் சொன்னதை கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அதான் உண்மை. இப்போ யோவான் ஸ்நானகன் நினைச்சிருப்பான், ஐயோ நமக்கு இருக்கிற சீஷர்கள்லாம் எங்கே போயிட்டு இருக்கிறாங்க, எங்கே போயிட்டுருக்கிறாங்க? இயேசு பின்னாடி போயிட்டுருக்காங்க, நமக்கு சீஷர்கள்லாம் குறைஞ்சிருவாங்களோ அப்படின்ற சந்தேகம் அவனுக்கு இல்லை. ஏன் தெரியுங்களா? அவன் யாரை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். ஆகவே யோவான் ஸ்நானகன் யாரை வலியுறுத்தி பேசுகிறானோ அவரிடத்தில் இவர்கள் செல்கிறார்கள் என்பதை குறித்து அவன் சந்தோஷப்படுகின்றான், மகிழ்ச்சி அடைகின்றான். ஆனால் எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்றது தான் கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் படிக்கிறோம், யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செஞ்சாங்க. கொஞ்சம் பேர் சந்தேகத்தோடு, சந்தேக கண்ணோட்டத்தோடு, சந்தேக பார்வையிலே அவனோடு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் அவர்கள் கிறிஸ்துவை தான், இவன் அறிவிக்கிற கிறிஸ்துவை அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், விசுவாசித்து அவனோடு கூட இருந்திருக்கலாம். இவன் ஒரு விதமான நம்பிக்கை, அவனுடைய சீஷர்கள் ஒரு விதமான நம்பிக்கை இருக்க முடியாது. சரிங்களா? ஆனாலும் இந்த 2 சீஷர்கள் ஏன் போனாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணம் இருக்குது, பிற்பாடு சொல்கிறேன். இந்த 2 சீஷர்களை கொண்டு இவர்கள் அப்போஸ்தலர்களாக மாற்றம் அடைய போகிறார்கள். ஆகவே கடவுள் இந்த பிரசங்கத்தை கேட்டு எப்போ, முதல்ல இல்லை, 2வது தடவை அவன் பிரசங்கத்தை செய்த பொழுது ரட்சிக்கப்பட்டான். ஆக யோவான் ஸ்நானனை பின்பற்றி அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்ததினால் அந்த 2 சீஷர்களும் மிகுந்த கிருபையினாலே கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார்கள். என்ன தெரிய வருதுன்னா, முதல்ல ஒருத்தர் நம்ம கூப்பிட்டு வரோம், ஆண்டவருக்கு பற்றி கேட்டு பார்ப்பான்னா அப்போவே அவன் என்ன செய்ய மாட்டான், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டான். தொடர்ந்து அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற பொழுது, தொடர்ந்து அவர்களுக்கு பிரசங்கத்தை செய்கின்ற பொழுது ஆவியானவர் கிரியை செய்வார். 39வது வசனத்தில் பாருங்க, அந்த 2 பேர் வந்தாங்க இல்லைங்களா? யாரு அந்த 2 பேரில்? ஒருத்தர் யார் தெரியுங்களா? அந்திரேயா. இன்னொருத்தர் யார் தெரியுங்களா? பெயர் குறிப்பிடப்படாத சீஷன். அது யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 2 பேரும் 39வது வசனத்தின்படி அவர்கள் அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். 39வது வசனம், அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அந்த நாள் தான்
அவங்க 2 பேருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட, மறக்க முடியாத, கடவுளோடு கிறிஸ்துவோடு அவர்கள் தங்கியிருந்த அந்த நாள் தான் அது. அவன் வாழ்க்கையில் அந்த மறக்க முடியாத ஒரு நாளாக அவருடைய வாழ்க்கையிலே அது காணப்பட்டது. அப்போ அந்த நாளிலிருந்து, அந்த முதல் நாளிலிருந்து அவர்கள் புதிதாக கண்ட மேசியாவிற்கு நிலையான, நம்பத்தகுந்த ஒரு உறுதியான சீஷர்களாக அவர்கள் மாறினார்கள். இப்போ சீஷத்துவம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சாதாரண விஷயம் அல்ல. சீஷன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தங்க? ஏசாமி சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்றார். அப்போ சீஷன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் எ ஈஸி லைஃப், இட்ஸ் எ டஃபஸ்ட் ஜாப். அப்போ சிலுவையை எடுத்துக்கொண்டு வருவதற்காக அந்த நாளிலிருந்து அவர்கள் ஒரு உறுதியான, நம்பகமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கிறிஸ்துவின் சிலுவையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரவர்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருடைய சீஷர்களாக நாம் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். அதுதான் இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு பாடம். அப்போ அந்த 2 சீஷர்களும் அவருடைய சோதனையிலே, அவருடைய பாடுகளிலே, அவருடைய உபத்திரவங்களிலே அவரோடு கூட பயணித்தார்கள். அவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த இடமெல்லாம் அவருக்கு பின் சென்றார்கள் என்று சுவிசேஷ நூல்களிலே நாம் படிக்கிறோம். அதுதான் உண்மை. இப்போ இந்த 2 பேரில் அவர்களில் ஒருவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனாகவும் கிறிஸ்துவின் திருச்சபையை கட்டுகிறவனாகவும் மாறிப்போனான் என்று பார்க்கிறோம். ஆக இதெல்லாம் எப்படி வந்துச்சு? என்ன ஆரம்பம்? எது ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு? இதோ தேவாட்டுக்குட்டி என்ற யோவான் ஸ்நானகனுடைய நற்சாட்சியே சாரும். அந்த சாட்சி ஒரு சிறிய விதையாக இருந்தாலும் அது மிகுந்த பலனை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் உண்மை. ஒரு சிறிய விதை தான். அவன் பெரிய பிரசங்கி இல்லை, ஒரு பெரிய ட்ராமாலாம் போட்டு காட்டலை. கடவுளுடைய வார்த்தையை எளிமையாக சொன்னான். அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதோ தேவாட்டுக்குட்டின். ஏன்னா பழைய ஏற்பாடு அவங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் தேவாட்டுக்குட்டி அவருடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தப்பட்டது. அதுபோல பழைய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா இவர்தான் என்பதை இவர்கள் உடனடியாக ஆவியானவரால் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்நாள் முதல் கிறிஸ்துவின் ரட்சிப்பை அனுபவித்து அவருடைய சீஷர்களாக மாறினார்கள். 40வது வசனத்தில் படிக்கிறோம், யோவான் சொன்னதை கேட்டு, அதாவது யோவான் ஸ்நானகன் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. இப்போ தெரிஞ்சிச்சிங்களா 2 பேர் யாருன்னு? ஒருத்தவன் பெயர் சொல்லப்படலை, ஒருத்தவன் பேர் அந்திரேயா. பெயர் குறிப்பிடப்படாதவன் யார் அப்படின்னு சொன்ன 90% இறையியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பெயர் குறிப்பிடப்படாதவர் யார் என்று சொன்னால் இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதியவரும் வெளிப்படுத்தல், விசேஷித்தம் மற்றும் 1, 2, 3 யோவான் நிருபங்களை எழுதிய யோவான் சீஷன். அவன் ஒருபொழுதும் தன்னுடைய பெயரை இந்த நிருபத்தில் குறிப்பிடப்படவில்லை. தன்னை தாழ்த்தி கிறிஸ்து தேவகுமாரன் என்பதை உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பெயரை எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை என்று இறையியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலை சாய்ந்து படுத்து தூங்கின ஒரு நண்பன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை போல இருந்தவன். இந்த யோவான் மிக முக்கிய 3 இன்னர் சர்க்கிள் டிசைபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய சீஷர்களில் இவனும் ஒருவன். இந்த யோவான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கின்ற பொழுது அவருக்கு முன்பதாக இருந்து கொண்டிருந்த ஒரே ஒரு சீஷன் இவனே. அவருடைய தாயாரை பார்த்து இதோ உன் மகன் என்று சொன்னால், அந்த சீஷனை பார்த்து இதோ உன் தாய் என்று சொன்னது தான் இந்த யோவான் சுவிசேஷன் எழுதிய யோவான், பெயர் குறிப்பிடப்படாதவர்.
அடுத்து அந்திரேயா பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அந்திரேயா யார் தெரியுங்களா? அதாவது இந்த அந்திரேயா யோவான் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது இவ்வளவு பேர் பயங்கரமான கூட்டம் இயேசுவின் இடத்துல வந்து பிரசங்கம் கேட்குறாங்க. எல்லோரும் டயர்டாயிட்டாங்க. போகிற வழியில் என்ன ஆகிடும், எல்லாம் மயக்க அடித்து கீழே விழுந்துருவாங்க. அப்போ இவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு. உடனே இவ்வளோ பேருக்கு எங்கே போகிறது அப்படின்னு பிலிப்பு சொல்லுவான். இல்லைண்ணா, பிலிப்பு பார்க்கல, ஆனால் பிலிப்பு எடுத்த உடனே சொல்லுவான். ஆனால் இந்த அந்திரேயா தான் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவான், ஆண்டவரே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவங்கிட்ட 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் அவன் வச்சிருக்கிறான், அதை வச்சு நம்ம கொடுத்துடலாமா? இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தா கூட பத்தாதே அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லுவான். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை செய்கின்ற பொழுது இந்த அந்திரேயாவை குறித்து நாம் பார்க்கின்றோம். முதல்ல இங்கே பார்க்குறோம், அதுக்கப்புறம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ எல்லாரும் எருசலேமுக்கு பண்டிகைக்கு வருவார்கள். அப்போ பண்டிகைக்கு வருகின்ற பொழுது ஒரு கூட்ட மக்கள், கிரேக்க மக்கள் பிலிப்புவினிடத்தில் வந்து சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறேன்னு. பிலிப்பு சொல்லுவான், அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், அவரை எப்படி இப்படி பார்க்கறதுன்னு. உடனே இதை இயேசுவிடம் பிலிப்புவும் அந்திரேயா 2 பேரும், ஐயா இந்த கிரேக்க ஒரு கூட்ட மக்கள், கிரேக்க இனத்தை சேர்ந்தவர்கள் உம்மை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இந்த அந்திரேயா காணப்படுகின்றான். 3 இடத்துல தான் இந்த அந்திரேயாவினுடைய பெயர் வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆக யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா, இன்னொருவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அது இந்த சுவிசேஷ நூலை வெளிப்படுத்தல் எழுதினது விசேஷத்தை எழுதிய யோவான் என்பவன். இப்போ 41வது வசனம் பாருங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அதாவது இவன் தேவாட்டுக்குட்டி என்று சாட்சி பகர்ந்தான், அதை விசுவாசித்து 2 பேர் வந்தாங்க. இப்போ 2 பேர் வந்த பிறகு அதில் ஒருத்தவன் அந்திரேயா பேதுருனுடைய சகோதரன். இப்போ அவனே போய் என்ன செய்கிறான், தன்னுடைய சகோதரனுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். நாங்கள் யாரை பார்த்துட்டோம், மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கிறிஸ்துவ திருச்சபையில் உள்ள ஆத்துமாக்களுக்கு எப்படி நன்மை உண்டாகிறது என்று சொன்னால், இந்த கர்த்தருடைய வார்த்தையை குறித்ததான சாட்சி பகருதல், சுவிசேஷ ஊழியம் செய்தல், கிறிஸ்துவை அறிதல், கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுதல். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால தான் மக்கள் மனமாற்றம் அடைகிறார்கள். அவனுக்கு நம்ம பணம் கொடுக்கலாம், உதவி செய்யலாம், அவனுக்காக நம்ம ஜெபம் செய்யலாம். இதெல்லாம் அவனை என்ன செய்யாது, அவனை ரட்சிக்காது. ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷம், கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே ஜனங்களை மனமாற்றம் அடைய செய்யும். ஆக ஜனங்களை மனமாற்றம் அடையவோ ரட்சிக்கவோ கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் செய்யக்கூடிய ஒன்று. ஒரு திருச்சபை ஒரு மனிதனை ரட்சிக்காது. ஒரு திருச்சபையில் உள்ள சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுவதனாலே ஒரு மனிதனை அது ரட்சிக்காது. அல்லது ஊழியம் செய்வதனாலே ஒரு மனிதன் ரட்சிப்பை அடைவதில்லை. எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்றால், அவன் கிறிஸ்துவிடம் வர வேண்டும், கிறிஸ்துவை ஜனங்களுக்கு உயர்த்தி மேன்மைப்படுத்தி காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் ஜனங்களுடைய இருதயம், எண்ணங்களும் சிந்தனைகளும் அசைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு முன்பதாக பாவிகள் தேவனிடம் மனம் திரும்புவதற்கு வழிவகுக்கக்கூடியது சுவிசேஷம். அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தல் வரை வாசி பாருங்க. அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதை தான் நம்ம பார்க்கின்றோம். ஆனால் உலகமானது என்ன செய்யுங்க, இதை ஏற்றுக்கொள்ளாது.
உலகமானது சுவிசேஷத்தை பைத்தியக்காரத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் நினைக்கும். உலகம் எப்படி வேணால் நினச்சிட்டு போட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சுவிசேஷம் வல்லமை உள்ளதாக இருக்கக்கூடியது. எக்கால துணியின் சத்தத்திற்கு எரிகோ பட்டணம் விழுந்தது போல சுவிசேஷத்தினுடைய சத்தத்திற்கு அசைக்க முடியாத இருதயங்கள், கல்லான இருதயங்கள்லாம் உடைத்தெறியப்பட முடியும். அவ்வளோ பெரிய எரிகோ மதில் அந்த கால சத்தத்திற்காக கீழே விழுந்தது போல இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை மட்டுமே பலவான்களின் இருதயங்களை முறியடிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆக எல்லா காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சாட்சியே ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாய் இருக்கின்றது. இவ்வுலகத்திலே கிறிஸ்துவுக்கென்று யாரெல்லாம் அதிகமாய் உழைக்கிறார்களோ அவர்கள் யாவரும் யோவான் ஸ்நானகனை போன்ற மனிதர்களே. வந்தா சொன்னான், நீ பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னான். அதனால தான் ஜனங்கள் ரட்சிப்படைந்து கிறிஸ்துவிடம் வந்தார்கள். அதான் ஏற்கனவே சொன்னேன், நான் தலைகீழ நின்று பிரசங்கம் பண்ணாலும் எந்த மனுஷனையும் இந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. ஜெபத்தை கருவியாக கடவுள் பயன்படுத்துகிறார். ஆக நம்ம அவர்களுக்காக ஜெபிப்பது தவறு கிடையாது. ஆனால் அந்த ஜெபம் மாத்திரமே ஒரு மனுஷனை ரட்சிக்குமா? ரட்சிக்காது. அந்த ஜெபத்தோடு கூட கலந்த கர்த்தருடைய வல்லமையான சுவிசேஷம் ஒரு சபை மனுஷனை ரட்சிக்குமா? ரட்சிக்காது. வெளிப்புறத்தில் வேண்டுமானாலும் சபையில் அவங்க அங்கத்துவமாக இருக்கலாம், அதுக்காக அவங்க இந்த காசு கொடுத்து இதை சொல்லுவாங்களே அது கட்டலாம், என்னென்னமோ செய்யலாம். ஆனால் அது ஒருவேளை திருச்சபையில் அவங்க வரலாம் போகலாம் எல்லாம் பண்ணலாம், அப்படி இருக்கும். ஆனால் உள்ளார்ந்த மாற்றங்களை கொண்டு வருவது யார் அப்படின்னு சொன்ன கர்த்தருடைய சுவிசேஷம், பரிசுத்த ஆவியானவர். திருச்சபையால் மனிதனை ரட்சிக்கப்பட முடியாது. திருநியமங்களை கை கொள்வதனாலும் எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. யோவான் ஸ்நானகனைப் போல இதோ தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னால் மாத்திரம்தான் அதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆக ஆத்துமாக்கள் மீட்கப்பட வேண்டுமானால் ஜனங்கள் யாவரும் கிறிஸ்துவிடம் வழி நடத்தப்பட வேண்டும். ஒரு போதகனுடைய வேலை அதுதான். இதை கிறிஸ்துவிடத்தில் போப்பா, கர்த்தருடைய வார்த்தையை படி, கர்த்தருடைய வார்த்தையை கேள், அவர் உனக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று ஒரு போதகன் சொல்லப்பட வேண்டும். அதனால தான் கதைக்கெல்லாம் அங்கே இடம் இல்லைன்னு சொல்கிறது. கதை நம்ம ஏன் சொல்கிறதில்ல? கதை எதுக்கு நம்ம சொல்கிறதில்ல? அதனால தான் கர்த்தர் கதை சொல்கிறதுனால எல்லோரும் கேட்டுட்டு வெளியே போன பிறகு என்ன பேசுவாங்க தெரியுமா? வழக்கமாக என்ன சொல்லுவாங்க? போன வாரம் அந்த பாஸ்டர் சொன்ன கதை வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாதுங்க, மறக்கவே முடியாது. அப்படி சூப்பர் கதை. ஆனால் 10 நிமிஷம் கூட சொல்லியிருக்க மாட்டேன் கதையை, 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் 50 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருப்பேன், அதில் ஒன்றுமே சொல்ல மாட்டான். ஆனால் அந்த பாஸ்டர் சொன்னாரே கதை, அது என்னால் மறக்கவே முடியல பண்ணுவான். அப்போ அவனுக்கு பாருங்கள், எதை ஃபோக்கஸ் பண்ணுறான்? கதையை ஃபோக்கஸ் பண்ணுறான். கதை சொல்கிறது பிரசங்கத்தை புரிய வைப்பதற்காக சொல்கிறதுக்கு தப்பு இல்லை. ஆனால் பிரசங்கம் முழுவதும் என்னமோ ஆகிடக்கூடாது, கதையாக ஆகிடக்கூடாது. பழமொழி சொல்கிறதுனால தப்பு இல்லை, அப்போ புரியும், விளக்கப்படுத்த முடியும், ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும். போன வாரம் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒருத்தங்கிட்ட 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க, ஒருத்தன் இவ்வளோ வாங்கினா ஒருத்தன் இவ்வளோ வாங்கினா 2 பேரையும் அவர் மன்னிச்சிட்டாரு. யார் அதில் அதிகமாக அன்பு செலுத்துவார்? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி சொல்வதனால ஜனங்கள் என்ன கேட்குற அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு எளிமையாக லகுவாக இருக்குமானால் அதில் தவறு இல்லை. ஆனால் பிரசங்கமே கதையாக மாறிடக்கூடாது. ஆக இந்த பகுதியிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. என்னது அதுங்க? ஆத்துமாக்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டுமானால் நாம் தொடர்ந்து பொறுமையோடு சத்தியத்தை பிரசங்கித்து போதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரே நாளில் யோவான் ஸ்நானகனுக்கு சக்ஸஸ் வரல.
ஒரே நாளில் வரல. அது பல நிலைகளில் அவன் பிரசங்கித்து கொண்டே இருந்தான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று மறுபடியுமாக அவன் திரும்ப கிறிஸ்துவை ஆத்துமாக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தான். அதுபோல ஒரு கிறிஸ்துவ ஊழியன் என்ன செய்ய வேண்டும் என்றால், மக்களுக்கு முன்பதாக திரும்ப கிறிஸ்துவை நிலைநிறுத்த வேண்டும். கிருபையின் சத்தியத்தை, கிருபையின் சுவிசேஷத்தை வரி மீது வரியாக, கற்பனையின் மீது கற்பனையாக அவர்களுக்கு விளக்கப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் நாம் இந்த இடத்துல படிக்கின்றோம். இப்போ நான் பழமொழி சொல்லிட்டேங்களா? எறும்பு ஊற கல்லும் தேயும். இப்போ புரியும் உங்களுக்கு. எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு போயிட்டே வருஷக்கணக்காக போயிட்டே இருந்தால் அந்த கல்லை என்ன செஞ்சிருமா? தேஞ்சிடும். அதுபோல் சுவிசேஷத்தை ஒருத்தருக்கு சொல்ல எப்பேற்பட்ட கல்லான இருதயம் கூட ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? உடைந்து போய்விடும். அதுதான் யோவான் ஸ்நானகன் சொன்னான். அப்போ சுவிசேஷத்தை நாம் ஒரு போதகனானாலும் சரி, ஒரு விசுவாசியானாலும் சரி, அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் வெறுமையாய் திரும்புவதில்லை. அது செய்ய வேண்டியதை செய்யும். 2 செய்யும் கர்த்தருடைய வசனம். 1 ஜீவ வாசனையாக செயல்படும் அப்படின்னு சொன்னால் ரட்சிப்பை கொடுத்துரும். இன்னொன்று மரண வாசனையாக செயல்படும். மரண வாசனைனா என்னதுங்க? நித்திய நரகம். அந்த அவன் கேட்ட சுவிசேஷத்தை கொண்டு கடவுள் கடைசி நாளில் அவனை என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார். அதான் உண்மை. அப்போ ஐயோ அவன் மனம் திரும்பலையே, ஐயோ அப்படி இல்லை. அவன் மனம் திரும்பாட்டு அது அவனுக்கு தான் பிரச்சனை. அவன் கேட்ட அந்த சுவிசேஷம் அவனுக்கு நியாயத்தீர்ப்பை கொண்டு வரப்போகிறது. ஏதோ ஒன்று கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் செய்கிறது. ஆனால் உங்களுடைய விருப்பம் என்னதுங்க? அவன் எங்கே போயிடக்கூடாது? நரகத்துக்கு போய்விடக்கூடாது. அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆக கர்த்தருடைய வசனம் வெறுமையாய் அவரிடம் திரும்புவதில்லை என்று ஏசாயா 51:11 சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் பொய்யாகாது. அது உண்மை. ஆக சுவிசேஷம் ஒரு மனுஷங்க இப்போ இந்த கிறிஸ்மஸ் டைமில் வச்சோம். நிறைய பேர் வந்தாங்க, கேட்டாங்க, வந்துட்டானா வரல பாருங்க. அப்போ மறுபடியும் அவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு கூட்டம் வைக்கணும். மறுபடியும் வருவோம். அதுக்கப்புறம் வந்துடுவானா? வரமாட்டான். மறுபடியும் வைக்கணும். இப்படி வைக்க அவன் கேட்க தான் அவனுடைய மனசாட்சியில் ஒரு நாள் கிரியை செய்யும். நீங்களே எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க? நான் உங்களை பார்த்தேன், சுவிசேஷத்தை சொன்னேன், அதே வாரம் வந்துட்டீங்களா? அதே வாரம் இங்கே வந்தீங்களா? வரலையே. முதல் வாரம் 2 பேர், அடுத்த வாரம் யாருமே வரல. 4 பேர். 4 பேர்னா யார்? நான், என் மனைவி, என் 2 பிள்ளைங்க, அவ்வளோதான். அது தொடர்ந்து போச்சு. எத்தனை வருஷம்? 6 வருஷம், 6 மாதமா, 1 வருஷமா, 4 பேர் தான். அதுக்கப்புறம் ஒரு சிலர் ஐயோ வந்துட்டான்னு சொல்லி என்ன செஞ்சீங்க? ஓடி ஒளிஞ்சியாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? கேள்வி கேட்டீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? சண்டை போட்டீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? பல நிலைகளை தாண்டி சுவிசேஷம் உங்களுக்கு கிரியை செய்த பொழுது இதுதான் சத்தியமா அப்படின்னு ஆவியானவர் உங்கள் மனசில் பேசி, ஆவியானவர் இடைப்பட்ட பிறகு, ஆவியானவர் செயல்பட்ட பிறகு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. நான் சொல்லி யாரும் இங்கே வரல. அப்படி வந்தீங்க அப்படின்னா இங்கே யாரும் இருக்க முடியாது, போயிடுவாங்க. ஆவியானவர் இடைப்பட்டு ஆவியானவருடைய செயல்பாட்டினாலே நீங்கள் வந்தீங்க. அதனால தான் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ உபத்திரவங்கள் உங்களை அடித்து உங்களை துன்புறுத்தினாலும் என்ன சொல்கிறீங்க? இதான் சத்தியம், இதை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், நீங்கள் வேணால் போய்க்கிங்க, நான் இதில் தான் இருப்பேன்னு சொன்னால் அது ஆவியானவர் கொடுக்கிற உறுதித்தன்மை. ஆவியானவர் உங்களுக்கு அருளுகின்ற உறுதித்தன்மை. நான் கிடையாது, ஸ்டீபன் கிடையாது, மற்ற எந்த பாஸ்டரும் கிடையாது. எல்லாரும் நாங்களாம் சாதாரண மனுஷர்கள், உங்களை போல பாடு உள்ள மனுஷர்கள் தான். நானும் என்னை யோசிப்பேன்,
எனக்கு எங்கள் பாஸ்டர் சொன்னப்போ நான் உடனே சபைக்கு போயிட்டேன்னா நான் போகலையே. நானும் உங்களை மாதிரி வேலையெல்லாம் பார்த்தவன் தானே, ஓடிடுறது அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் கடவுள் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை கொண்டு மாற்றினார். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு ஆண்டவர் கிரியை செய்வார். சரிங்களா? ரெண்டாவதாக இந்த பகுதியிலே 45 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய என்ன அப்படி சொல்ல, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் சற்று கூடுதலாக சொல்கிறது. அதாவது கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களிடம் சொல்றதுனால ஒரு மெய் விசுவாசி அவர்களுக்கு நன்மை செய்கிறான் என்பதை இந்த வசனங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும். இப்போ அந்திரேயா இயேசு கிறிஸ்துவனுடைய சீடனான உடனே தான் கண்ட புதிய வாழ்க்கையை தனது சகோதரனாகிய சீமோனுக்கு அறிவித்தான். அவன் கண்ட அந்த புதிய வாழ்க்கை, ஆக எதிர்பாராத விதத்தில் சுவிசேஷத்தை கேட்ட ஒருவனைப் போல தனக்கு மிகவும் நெருங்கினவனாகிய தன்னுடைய சகோதரன் சீமோனுக்கு அதை சொல்ல அவன் வேகமாக வந்துட்டான். யாரு? அந்திரேயா. அவங்க அண்ணங்கிட்ட வந்து சொல்கிறான், அண்ணா நான் என்ன கண்ணேன், மேசியாவை பார்த்துட்டேன், மேசியாவை கண்டு கொண்டேன். பழைய ஏற்பாடு நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லைங்களா, நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அந்த வேத பகுதியில் இருந்த மேசியா வந்து விட்டார், மேசியாவை கண்டோம் என தன்னுடைய சகோதரனுக்கு சொன்னதும் அல்லாமல் சுவிசேஷத்தை அவன் மேசியாவை கண்டுட்டோன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லலை. நீ உடனே என்ன செய்ய, நான் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு போகிறேன்னு சொல்லி கையோடு கூட்டு வந்துட்டான். சில பேர் அப்படி தான் கூட்டு வரணும், வேறு வழி இல்லை. கையோடு அவன் யார்கிட்ட கூட்டு வந்துட்டான், இயேசு கிறிஸ்துவிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். ஆக இன்றைக்கு நம்ம விசுவாசிகளாக இருக்கின்ற நாம் அநேக கிறிஸ்தவர்களைப் போல அந்திரேயாவும் அமைதியுமான ஒரு கூச்சமுள்ள அதிகம் பேசாத ஒரு மனிதனாக அந்திரேயா இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? சீமோன் பேதுரு எங்கே வந்திருக்க முடியாது, இயேசுவிடம் வந்திருக்க முடியாது. அவன் என்ன செய்கிறான், தைரியமாக சொல்கிறான், தைரியமாக பேசுகிறான். அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, எப்படி சொல்லணும், எப்படி பேசணும் என்பதை அவன் தன் சகோதரனிடத்தில் சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் கூட்டிக் கொண்டு வருகின்ற அந்த விதத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். ஆக கலிலேயா கடற்கரையிலே ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற தொழிலை செய்து கொண்டிருந்த அவன் சகோதரனும் அவனும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார்கள். ஒருவேளை சீமோன் பேதுருவிடத்திலே அந்திரேயா சொல்லாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கு நமக்கு தெரியாது, அது வேற விஷயம். மனித நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவன் இயேசுவிடம் வராமல் இருந்து மரித்து நரகத்திற்கு சென்றிருந்திருக்க முடியும். ஆனால் அந்திரேயா அப்படி செய்யவில்லை. கண்ட மேசியாவை அவனிடத்திலே போய் அறிவித்தான். அந்திரேயா ஒரு சாதாரண மனிதனாக இல்லாததினாலே அவனுடைய சகோதரன் சீமோன் பேதுரு பாதுகாக்கப்படுகிறான். மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவன் காக்கப்படுகின்றான். அதை தான் படிக்கின்றோம். அவன் கிறிஸ்துவை குறித்து பேசும்படி அவனுடைய இருதயம் முழுவதும் அதனாலே நிறையப்பட்டிருந்தது. நான் மற்றவங்கிட்ட பேசும் பொழுது நான் கிறிஸ்துவால் பரிசுத்த ஆவியானவரால் என் இருதயம் நிரப்பப்பட்டு அவருக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2 நாளுக்கு முன்னாடி கோமதியை அவங்க வீட்டுக்காரர் சந்தித்து சுவிசேஷத்தை சொன்னேன். அப்போ அவங்க கேள்வி கேட்டாங்க, இந்த 2 பிள்ளைகள் மரித்து போனாங்க இல்லையா, அதில் நான் ஃபோட்டோ வைத்து அதுக்கு தினந்தோறும் ஏதோ வடையோ பிஸ்கட்டையோ அதுக்கு முன்னாடி வச்சு நான் அதை படைத்து அது உங்களுக்கு பிடிக்கும், இப்படி நான் சாப்பிட்றது உண்டு, முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிட்றது உண்டு அப்படின்னு சொல்லி, இது சரியா தப்பான்னு கேட்டு இவங்ககிட்ட கேட்க இவங்க அதெல்லாம் தப்பு, வேதத்தின் அடிப்படையில் அது சரியில்லைன்னு சொல்ல, திரும்ப நான் போனப்போ உங்கள் மிஸ்ஸஸ் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை, அவங்க என்ன சொன்னாங்களோ அதே தான். நீங்கள் சபைக்கு வரணும் என்றதற்காக நான் மாற்றி சொல்ல முடியாது. வேதம் என்ன சொல்லுதோ அதுதான். வேதம் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், செத்து போன பிறகு யாரும் இந்த உலகத்தில் இங்கே என்ன செய்ய போகிறதில்ல, சுற்றிக்கிட்டுலாம் இருக்க போகிறதில்ல,
கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள், கடவுளத்திலிருந்து பெற்ற ஜீவன், அது அவர்கிட்ட போகுது. ரட்சிக்கப்பட்டிருந்தால் பரலோகத்துக்கு போகுது, ரட்சிக்கப்படாட்டி நரகத்துக்கு போகுது. இங்கெல்லாம் சுற்றி இருக்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. இது கிராமங்களிலே அந்த காலத்திலே தாத்தா பாட்டி அவர்களுடைய முன்னோர் இந்தியாவிலே பழங்காலமாக சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு கட்டுக்கதை. இதெல்லாம் நம்பி ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, உண்மை என்று நம்பிவிட்டார்கள். இதை இப்போல்லாம் என்ன செய்ய முடியாது, நான் போய் மாற்றலாம் முடியாது. ஆண்டவர் தான் உன் இருதயத்தெல்லாம் மாற்றணும். இந்த உண்மை நீங்கள் அமெரிக்காவில் போய் சொல்லுங்கள், யூகேயில் போய் சொல்லுங்கள், செத்து போனவங்களாம் உங்கள் பின்னாடி சுற்றிட்டுருக்கிறான், உங்கள் வீட்டை சுற்றிட்டுருக்கிறான்னு சொன்னால் அவன் நம்ம மேலே காரி துப்பிடுவான். ஏன்னா எந்த உலகத்துலையா இருக்கிறீங்கன்னு கேட்பான், எந்த உலகத்தில் நீங்களாக இருக்கிறீங்கன்னு கேட்பான். அவெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மை அப்படின்னா இங்கேயும் இதாக இருக்கணும், அங்கேயும் இதாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் ஒன்று தான் இருக்கணும் உண்மை. ஆக பொய்யாக கற்பனை செய்து பொய்யாக எல்லாம் இதை பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. ஆக நீங்கள் வரணுன்றதுக்காக நான் எதையும் சொல்லிட முடியாது. ஆனால் உண்மை இதுதான், நீங்கள் செய்கிறது சரியில்லை. அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லிட்டேன், சொல்ல வேண்டிய விதத்தில் அவர்களுக்கு சொல்லியாச்சு. ஒரு அதாவது வெளியூர்காரன் உள்ளூர்காரனுக்கு வெளியூர்காரன் இந்த ஊரில் வந்து தங்கினா எந்த தண்ணியும் குடிப்பான், எந்த மரத்துக்கிலையும் படுத்துக்குவான், அவனுக்கு பிரச்சனை இல்லை. இதே உள்ளூர்காரன் இங்கே இருக்கிற தண்ணியை குடிப்பானா, குடிக்க மாட்டான். இந்த தண்ணி குடித்தா என்ன ஆகிடும், காய்ச்சல் வந்துடும், சளி பிடிச்சிடும், அவனுக்கு தெரியும். அதனால் அவன் குடிக்க மாட்டான். உள்ளூர்காரன் இந்த மரத்தில் படுக்காதையா, படுக்க மாட்டான். ஏன், இங்கே தான் அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்த இடம், என்ன செய்யக்கூடாது, படுக்கக்கூடாது. இந்த ஆவி என்ன செய்யுது, மரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை வெளியூர்காரன் வந்தால் அவனுக்கு அது தெரியாதுல்ல, அவன் அந்த மரத்தடியில் ஜாலியாக தூங்கிட்டு போவான். வெயிலில் டயர்டாக களைப்பாகி ஒரு டவலை போட்டு அவன் மட்டும் படுத்துக்கிட்டு அவன் மட்டும் எழுந்து போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த விஷயமே தெரியாது. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது, எண்ணத்தில் தான் இருக்குது, சைக்கலாஜிக்கலாக. ஏன் அப்படி சுற்றி இருக்கிற அந்த பொண்ணு, அந்த ஆவி வெளியூர்காரனை கண்டால் மட்டும் ஏன் பிடிக்கல, ஏன் உள்ளூர்காரனை கண்டால் மட்டும் பிடிக்குது? மாயை, பொய். இதெல்லாம் கிராமங்களில் சொல்லப்பட்ட பொய். பிசாசு இல்லைன்னு சொல்ல வரல, பிசாசு இருக்கிறான், பிசாசுடைய சேஷ்டைகள் இருக்கிறது, பிசாசுடைய ஆதிக்கம் இருக்கிறது, அதெல்லாம் வேதம் சொல்லுது. ஆனால் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இல்லைன்னு சொல்ல வர. செத்த உடனே அங்கே தான் பிசாசு கிரியை செய்கிறான். அதனால தான் செத்து போன சவுலின் ஆவியை கூட அவனால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, எழுப்பி வர முடிஞ்சிச்சு பாதாளத்திலிருந்து. சாமுவேலில் படிக்கிறோமா இல்லைங்களா, அதுதான். அப்போ இந்த எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொன்னால், இந்த சுவிசேஷத்தை, நம்ம அறிந்த சுவிசேஷத்தை அந்திரேயாவை போல சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வேலை செய்யும். ஜெபம் பண்ணுறோம், அவங்களுக்காக நம்ம பாரத்தோடு என்னென்னமோ செய்கிறோம், கர்த்தர் கிரியை செய்வார். அந்திரேயாவை போல கிரியை செய்ய வேணும். அந்திரேயா கூட்டு வரல அப்படின்னு சொன்னால் இந்த சீமோன் பேதுரு இயேசுவிடத்தில் வந்திருக்க முடியாது. இப்போ சீமோன் பேதுரு வந்ததுனால அவனே திருச்சபைக்கு தலைவனாக கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டான். இவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். திருச்சபைக்கு தூணாக கடவுள் அவனை ஏற்பட்டார். ஆக இங்கே சொல்லப்பட்ட உண்மை நமக்கு மிகுந்த படிப்பினையை கொடுக்கிறது. கிறிஸ்தவ திருச்சபையின் முதல் 3 அங்கத்துவர்களில், சீஷர்களில் ஒருவன் தனது சகோதரனின் அமைதியான வார்த்தையினால் தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவிடம் அழைத்து வரப்பட்டான். அவன் கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்கவோ, அவருடைய அற்புதத்தை காணவோ, அல்லது எந்த விதமான வலிமையான விவாதங்களினாலோ சந்தேகத்தினாலோ கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கவோ இல்லை. பார்த்தீங்களா, தனக்கான இரட்சகரை கண்டதான தனது சகோதரன் கூறிய வார்த்தைகளை கேட்ட அவனுடைய ஆத்துமா உடனே செயலாற்ற துவங்கியது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். ஆக தனது சகோதரனின் எளிமையான சாட்சியால் ஈர்க்கப்பட்ட பேதுரு உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டான். என்ன கேட்டான், நாங்கள் மேசியாவை கண்டோம். Have you ever find the Messiah in your heart? உங்களுடைய இருதயங்களில் மேசியாவை கண்டு கொண்டீர்களா? ஆக திருச்சபையின் தூணாய் இருந்து அநேக வல்லமையான செயல்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பேதுரு செய்தான்.
அவன் வரமாட்டான் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? கடவுள் அவனை தான் வர வைப்பார். அவரை வரவழைத்து பெரிய காரியங்களை அவர்களை கொண்டு செய்வார். அப்புறம் நான் போன பிறகு கூட நடக்கலாம், நமக்கு தெரியாது. என்னுடைய உங்களுடைய மரணத்துக்கு பிறகு கூட நடக்கலாம். ஆக கிறிஸ்துவின் திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் அனைவரும் அந்திரேயாவை போல இருந்தால் நலமாக இருக்கும். மனமாற்றம் அடைந்த விசுவாசிகள் யாவரும் தாங்கள் கண்டவைகளையும் ஆத்மீக காரியங்களையும் குறித்து தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களிடம் பேசினால் அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள் கிறிஸ்துவிடம் வருவதற்கு அது வழிவகுக்கும். அதாவது இப்போ இந்த கிறிஸ்துவின் முதல் சீஷர்கள் இந்த தலைப்பில் தானே பார்த்துட்டு வரோம். இப்போ இங்கே வந்த நபர்கள்லாம் பாருங்கள், எல்லாம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. இப்போ பேதுருவை குறித்து உங்களுக்கு தெரியும். அந்திரேயா போய் சொல்லிட்டா இயேசு இடத்துல வந்தாச்சு. பேதுரு யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உணர்ச்சி வசப்படக்கூடியவன், எப்பவுமே பேசிகிட்டே இருக்கக்கூடிய மனுஷன், ஆண்டவரை மறுதளித்தவன், எவ்வளோ பலவீனமான ஒரு மனுஷன். ஆல் ஆஃப் அ சடன் எல்லாவற்றிலும் முந்திரி கொட்டை போல முந்திக் கொள்பவன், சரிங்களா? ஆனால் அப்படிப்பட்ட பலவீனர்களை கொண்டு தான் திருச்சபை இங்கே என்ன செய்யப்பட்டதுங்க, உருவாக்கப்படுகிறது. பலமுள்ளவர்களை அல்ல, பலசாலிகளை அல்ல. பிலிப்பு என்ன சொன்னா, எங்களுக்கு பிதாவை காண்பீங்க அது போதும்ட்டான். பிதாவை காண்பீங்க அது போதும். ஆனால் ஆண்டவன் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை. அவருக்கு அடிந்து கொள்ள இவ்வளோ நாளாக இருக்கிற முட்டாள், தெரியல உனக்கு அறிவு இல்லை, முட்டாள் பயல, இவ்வளோ நாளாக இருக்கிற நான் தான் பிதா குமாரன் ஏசுன்னு தெரியலையா உனக்கு? அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. பலவீனமான மனுஷன் எப்படி சொன்னாருங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்ட. இவ்வளோ பதிலில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவிடத்தில் கண்டிக்க வேண்டியதை கண்டிச்சார், அது வேறு விஷயம். சீமோன் பேதுரை பார்த்து சொன்னார், அதே சீமோனை பார்த்து சொன்னார், சாத்தானை போப்பான்னாரு. அப்படின்னா அவன் சாத்தான் கிடையாது, சாத்தானுடைய தன்மை அவனிடத்துல இருந்துச்சு. உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் என்ன செஞ்சேன், வேண்டிக் கொண்டேன் என்றார். இவ்வளோ பலவீனம் உள்ளவர்கள். அப்போ நான் எவ்வளோ பலவீனம் உள்ளவர்கள், நீங்கள் எவ்வளோ பலவீனம் உள்ளவர்கள். என்னையும் உங்களை கொண்டு தான் கிறிஸ்தவ திருச்சபையை கடவுள் என்ன செய்கிறார், கட்டுகிறார். பலவான்களை அல்ல, பலவீனர்களை. எல்லாரும் இந்த டெம்பர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டெம்பர், எல்லாரும் ஒரே மாதிரிலாம் கிடையாது. வித்தியாசமான சூழ்நிலையிலே அவருடைய பிள்ளைகளை கடவுள் என்ன செஞ்சுட்டு இருக்காருங்க, உருவாக்கி கொண்டிருக்கிறார், மேம்படுத்தி கொண்டிருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆதியிலே இருக்கக்கூடிய அந்த சபை, கிறிஸ்துவிடத்தில் வந்த சீஷர்கள்லாம் இப்படி தான். ஆக பலவீனமாக இருக்க என்னையும் உங்களையும் அவர் இந்த இடத்துல பலமுள்ளவளாக அவர் கருதி நம்ம கற்களை போல என்ன செய்கிறாருங்க, நிற்கிறார். இந்த சீமோனுக்கு தான் பேர் சொல்கிறாரு, பேரும் மாத்திராரு பாருங்க. 42 நீயோ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா? அப்படின்னா என்னதுங்க, கல், த ராக், பாறை, உறுதியானது, நிலையானது, நம்பகத்தகுந்தது, அசையாதது, அப்படிதான் அது அர்த்தம். ஆனால் அவன் எப்படி இருந்தான், எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை நிலையாக, உறுதியாக, நம்பகத்தகுந்ததாக, அசைக்க முடியாததாக இருந்தான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகார பிரசங்கம், 3ஆம் அதிகாரம் பிரசங்கம், 10ஆம் அதிகாரம் பிரசங்கம், 13ஆம் அதிகார பிரசங்கம், அப்போஸ்தலர்லாம் வாசிச்சு பாருங்க, எப்படி தீப்பொறி மாதிரி சும்மா பயங்கரமான பிரசங்கங்கள் பேதுரு செய்தார். எந்த பேதுரு மறுதலிச்சாரோ அதே பேதுருவை கொண்டு முதல் திருச்சபை அமைக்கப்பட்டது. பலவீனர்கள் நம்ம எல்லாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய அடிப்படையிலே, அவருடைய மகிமைக்காக, அவருடைய சுவிசேஷ பணிக்காக நம்ம என்ன செய்வார், அவர் பயன்படுத்துவார். தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள்